Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு ரெக்கார்டிங் செஷன் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து செம்ம பசி. பட் இப்போலாம் நான் வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன்றதுனால இன்னைக்கு என்ன சமைக்கலாம், வெண்டைக்காய் இருந்துச்சு. பட் எப்போ பார்த்தாலும் வெண்டைக்காயில் ஒன்றா பொரியல் இல்லை, பொரியல் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்றேன். அதனால கோயம்புத்தூர்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து செட்டிநாட்காரங்க. ஸோ அவங்க வந்து இந்த வெண்டைக்காய் புளிமண்டி அடிக்கொருக்கா செய்வாங்களா, சரி இன்னைக்கு அவங்க மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராசஸ்ல தான் இருக்கு. வாங்க அப்படியே காட்டுறேன். நான் ஆல்ரெடி வெண்டைக்காயெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஆயிலில் வந்து இது ரோஸ்ட் ஆகணும். அப்புறம் இங்கே வந்து புளிக்கு வந்து ஊற போட்டிருக்கேன். இது வந்து இதுதான் மண்டிக்கு தேவையான பொருள். அது என்னென்னா அரிசி களைஞ்ச தண்ணி. நான் வந்து நல்ல தண்ணியில் வந்து அரிசியை ஃபஸ்ட்டு கழுவிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போல்லாம் அரிசி தண்ணி இந்த மாதிரி ஒயிட்டாக வரதில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக அரிசி மாவு, இதோ கொஞ்சம் போங்கு வேலை பார்த்துருக்கேன், அரிசி மாவு போட்டிருக்கேன். ஸோ இது அடுத்த ஸ்டெப் என்னென்னா தக்காளி வெட்டி இதில் போட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி கடைசியாக அதை ஊற்றிட்டோன்னா முடிஞ்சு. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு ஊற வச்சிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் வந்து சிம்மில் புளித்தண்ணி தக்காளிலாம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம், பூண்டு, வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து ஊற்றிடலாம். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே விளாவிட்டு ஊற்றிட்டிங்கன்னா மண்டி ரெடி. நான் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அது நல்லா சிம்மில் கொதிக்கட்டாங்க. அதனால நான் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் சிம்மில் வச்சு விட்டேன். ஸோ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, சிட்டிக்கை போல் நான் வந்து வெல்லம் போடுறேன். ஏன்னா எப்போயுமே புளிக்குழம்பு இல்லை இந்த மாதிரி புளி யூஸ் பண்ணி செய்கிற ப்ராடக்ட்ஸ், டிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும் வெல்லம் யூஸ் பண்ணினாக்கா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஃபினிஷிங் டச்சாக நான் வந்து பச்சை நல்லெண்ணெய், ஓகேவா, இது வந்து மேலாக நான் ஊற்றுறேன். வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி களைஞ்ச தண்ணி ப்ளஸ் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இது வந்து கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி, இந்த மண்டியோட கன்சிஸ்டன்சி வந்து இதுதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை இறக்கிடலாம். உங்களுக்கு இதில் மேலாக வந்து நல்லெண்ணெய் திரும்ப தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. பட் நம்ம பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிட்டதுனால நான் போடல. ஸோ இதில் டேரெக்டாக நான் வந்து வெண்டைக்காய் மண்டி ஊற்றி சாப்பிட போகிறேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். தொட்டுக்கருக்கு வந்து கொஞ்சம் அப்பளம், வடம் அதெல்லாம் வைக்கிறேன். ஏன்னா இதுலேயே வந்து நிறைய உப்பு, புளி, காரம் எல்லாமே இருக்குது, இனிப்புலேருந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய்லாம் செம்மையாக வெந்திருக்கு. ஆஹா,